ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். லாஸ்ட் வீடியோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான வீடியோ பிரவீன் சாரோட யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம டீம் வீக்காக கொடுத்த கிஃப்ட்டை அவ்வளோ அழகாக வந்து அன்பாக்சிங் பண்ணி நமக்காக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னதான் அந்த வீடியோ வந்து அவங்களோட பண்ண அந்த அழகான மூமெண்ட்ஸை நம்ம ரசித்தாலும் மைண்டில் வந்து பேக்ரவுண்டில் என்ன இது புது லொக்கேஷனாக இருக்குது, இந்த வீடு தான் வந்து புதுசாக அவங்க போய் ஸ்டே பண்ணியிருக்க ஹவுஸா, ஸோ இங்கே எப்படி விஜய் வந்தார், இங்கே என்ன நிவீனும் இருக்கார், யமுனாவும் இருக்காங்க, என்னதான் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் எனக்கு மைண்ட் வாய்ஸில் ஓடி இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. இருந்தாலும் அதெல்லாம் அவங்க காமிச்சிக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ வந்து தனியாக வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு ஒரு மாதிரி அழகாச்சு சீனா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல இவ்வளோ அழகான மொமெண்ட் வந்து நமக்கு கொடுத்ததுக்கு பிரவீன் சாருக்கும் டீம் வீக்காக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிப்போம். அண்ட் மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு நியூ லொக்கேஷன், அது வீடு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய வீடாக இருக்கு. இவ்வளோ பெரிய வீடுக்கு எப்படி அவங்க வாடகைலாம் கொடுப்பாங்க அப்படின்லாம் மைண்டில் ஓடிச்சு. ஓகேங்களா. இன்னொரு சைடு வந்து அது எந்த வீடு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு இதுதான் நிவின் வீடா அப்படின்லாம் டவுட் இருக்கும். பட் அது நிவின் வீடு கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோடைய வீடு இருக்கு இல்லையா, நம்ம இவ்வளோ நாளாக பிரவீன் சார் அந்த ஷூட் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ சீரியல் எண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடு ஃப்ரீயாக இருக்கு போல. அதனால காவேரி வீட்டை காலி பண்ணி அங்கே வந்து கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா அதுவும் குளோபல் வில்லேஜர்ஸ் தான், ஏதோ குளோபல் வில்லேஜர்ஸ் தான். இன்னொரு ஷெடியூலுமே இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால அந்த ஹவுஸ் வந்து இவங்க தான் வச்சிருக்காங்க போல. ஸோ அந்த ஹவுஸில் தான் இப்போ வந்து ஷூட் போயிட்டு இருக்கு. காவேரியோடைய ஹோல் ஃபேமிலியும் அங்கே தான் ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் விஜயுமே கேஷுவல் ட்ரெஸ்ல இருக்காரு, நிவின் யமுனா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மேபி மற்றவங்களுக்கு ஷூட் இருந்திருக்கலாம். இவங்க ஷூட் இல்லாத டைம்ல அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறது கூட வந்திருக்கலாம். விஜய் கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வந்து காவேரியை கூப்பிடுற மாதிரி ஏதாவது சீன் எடுத்தாங்களான்னு தெரியல. ஏன்னா நேற்று ஸ்டேடியமே இதே மாதிரி ஒரு லொக்கேஷனில் தான் ஒரு ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து இது வந்து நேற்றுக்கு எடுத்த வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவங்க கொடைக்கானல் போகல, சென்னையில் தான் இருக்காங்க ஹோல் ஃபேமிலியுமே. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நிவின் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தில். ஏன்னா நிவின் வீட்டை கூப்பிடுறாரு, கண்டிப்பாக சாரதாம்மா யாருமே போக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நிவின் அரேஞ்ச் பண்ணுற ஒரு வீடாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் எந்த வீட்டுக்கும் பசுபதி வந்து போக விட மாட்டார். ஏன்னா அவங்க வந்த புதுசுலேயே அப்படிலாம் பண்ணி விஜய் மட்டும்தான் பசுபதியை சமாளித்தாங்க. ஸோ இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அவரால் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. நாளைக்கு எபிசோடில் ஒரு குட்டி ஹோப் இருந்துச்சு காவேரி அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. கிளம்பிடுறாங்க ஹோல் ஃபேமிலியுமே. பட் கொடைக்கானல் போகாமல் தடுக்கிறதுக்கு மேபி நம்ம காவேரி ஏதாவது எஃபர்ட் எடுப்பாங்கன்னு தோணுது. ஸோ கொடைக்கானல் போக வேண்டாம், நம்ம இங்கேயே இருந்துக்கலாமா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன்ற மாதிரி ஏதாவது சாரதாம்மாவுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக சாரதாமாவுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க போல. ஸோ கன்ஃபார்மாக இன் ஃபியூச்சரில் இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ அவங்க கொடைக்கானல் போகல. நாளைக்கு கீழே கொடுத்துட்டு அவங்க நிவின் பார்க்குற ஆர் குமரன் பார்க்குற இந்த வீட்டில் தான் போயிட்டு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே என்னெல்லாம் நடக்குது, எப்படி ஆஃபீஸ் போகிறாங்க, விஜய் வந்து எப்படி அந்த வீட்டை கண்டுபிடிச்சி போகிறாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட சீக்வன்சஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ எனிவேஸ் இந்த வீடு வேறு காலியாக இருக்குது. ஸோ இவ்வளோ சீக்கிரம் அவங்க அங்கேருந்து போக மாட்டாங்க அப்படின்றது நல்லா தெரிய வந்துச்சு. ஸோ கன்ஃபார்மாக லாங் செப்பரேஷன் வச்சுருக்காங்க போல். பார்க்கலாம். டிஆர்பி ஆல்ரெடி வந்து இன்றைக்கி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. அதே டிஆர்பி தான் மெயின்டைன் ஆகிருக்கு. போக போக குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து சேனல் சைட்லேருந்து கன்ஃபார்மாக வேறு மாதிரி ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.